வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, ஹேர் கேர்னா என்னன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பார்த்துக்கலாம் பராமரிச்சுக்கலான்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு கிளியராக இருக்க மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ என்ன மாதிரி கெமிக்கலி ட்ரீட்டட் அப்படின்றது லைக் ஸ்மூத்னிங், கெரட்டின், போட்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் இந்த மாதிரியான கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரினா, அப்போ இல்லை டெய்லி பேசிஸில் நான் வந்து ஹீட் யூஸ் பண்ணுறேன், டூல் யூஸ் பண்ணுறேன், ப்ளோ ட்ரை பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறேன், நான் வந்து என்னோட ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹாய், வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்ட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நான் என்ன என்னோட ஹேருக்கு பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ யூ கைஸ் நோ நான் வந்து ஆல்ரெடி ஸ்மூத்தனிங் எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர் வந்து நான் உங்களுக்கு அப்போ தெரியும், இங்கே இருக்க ஹேருக்கும் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த ஹேருக்கும் இப்போ எனக்கு இந்த லைக் வளர்ந்துருக்க ஹேருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஒய்? பிகாஸ் நம்மளோட ஹேர் கேருன்றது நல்லா இருக்கேன், நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன், கொஞ்சம் உடம்பு இல்லை, அதுதான். அண்ட் ரொம்ப எண்ணெய் வளைஞ்ச மாதிரி இருக்கேன். ஏன்னா நான் முன்னாடி நைட்டே, அதாவது ஒன் டே முன்னாடி நேற்று நைட்டே வந்து வச்சாச்சு. ஏன்னா ஓவர் நைட் நம்ம வச்சாதான் நல்லது. ஸோ வச்சு இருக்கேன். ஸோ இதில் இந்த முடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும். ஸோ இந்த ஹேர் வந்து எனக்கு வளர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் லைக் ஸ்மூத்தனிங் பண்ண ஹேரு, அது அப்படியே இருக்கு. இது வளர்ந்துருச்சு, வளர்ந்த முடி இருக்கு. ஸோ அது வந்து இந்த குறிப்பிட்ட டைம்ல ஒரு 6 மாசம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள எனக்கு அவ்வளோ முடி வளர்ந்துருக்கு அப்படின்னா, அதுவும் பேபி ஹேர்ஸும் நிறைய இருக்கு அப்படின்னா என்னோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் மட்டும்தான் ரீசன். நான் ஹேர் கேர் வந்து நான் ப்ராப்பராக வச்சுக்கிறேன்ட்டு. ஸோ நான் வீக்லி லைக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கிறாள். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எல்லா டைமுமே ஆயில் வைக்காம போய் குளிக்கவே மாட்டேன் தலைக்கு. ஸோ ஹேர் வாஷ் பண்றனாலே கண்டிப்பா ஹேர் ஆயில்ன்றது ரொம்பவே வச்சுட்டு தான் நான் போவேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஓகே ஒய்னாலும் நம்ம காட்டக்கூடாதுன்னு தான். ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். லைக் இந்த இடம் வச்சுட்டு போயிட்டு நம்ம இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டலான்ட்டு. ஸோ நான் யூஸ்வலா எப்படி இருப்பேன்னா, நல்லா என்னோட டேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்துருவோம். டேங்கிள் எல்லாமே, சிக்கு எல்லாமே எடுத்துட்டு சுத்தமா நம்ம சிக்கே இல்லாத மாதிரி இது பண்ணிட்டு அப்புறம் தான் இது பண்ணுவோம். ஸோ இந்த பாட்டில் லைக் ஸ்ப்ரே அது மாதிரிலாம் இல்லாமல். அண்ட் எனக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் நிறைய வருது, கெமிக்கல் சீரம், ஏர் சீரம் அப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக வந்து உடன்பாடே கிடையாது. நான் வந்து அவ்வளோ விரும்புகிற ஆள் கிடையாது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து நேச்சுரலாக சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஹோம்மேட் ஹேர் ஆயில்ஸ் மட்டும் தான் நான் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரே சாப்பிட்டுருங்க. ஸோ ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ அதனால அதை வைக்கிறேன். அதனால தான் யூ கேன் சீ இந்த வேவ்ஸ் இருக்குல்ல, என்னோட ஹேரே வேவி ஹேரு. அந்த வேவி ஹேரை உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். அண்ட் இதெல்லாம் நைட்டு பின்னல் போட்டதுனால ஹேர் வாஷ் பண்ணுறதுனால தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஆயில் எடுத்து ஃபர்ஸ்ட் இப்படி ரூட்டில், ஸோ நான் ரூட்டில் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸஸ் எல்லாமே அப்படி கீழே போயிடும் நம்ம வாரும்போது. ஸோ இந்த மாதிரி போட்டு இப்படி பரப்பரன்னு தேய்க்காம இப்படி ஒரு புஷ் பண்ணுவோம்ல, இப்படி அந்த மாதிரி பண்ணி வைங்க. ஸோ அது வந்து உங்கள் ரூட்டில் போய் நல்லா வந்து இதுவாகும். ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், இல்லை புதுசாக கூட ஹேரே இல்லாத இடத்துக்கு கூட வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் வந்து ஒரு 17க்கும் மேலே இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறது. சும்மா கிடையாது, 1 2 அப்படி கிடையாது. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஆனியன், சின்ன வெங்காயம், ஃபெனுக்ரீக்கு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய. அது போக ரோஸ்மேரி, மெயினாக ஹேர் ரீக்ரோத்துக்கு ரோஸ்மேரி ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எல்லாமே அதில் இருக்கு. ஸோ எனக்கு ரீசெண்ட் டேஸாக நான் வந்து லைக் ரொம்ப மெடிசன்ஸ் எடுக்கிறது, அதனால எனக்கு உங்களுக்கு தெரியும் ஹேர் ஃபால் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். லைக் என்னோட பிம்பிள்ஸ், இது எல்லாத்துக்குமே இது ரீசனு. நான் நல்லா வேர்த்துட்டு இருக்கேன், ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், ஏசியும் வந்து லைட்டாக சவுண்ட் வருதுன்ட்டு அதுவுமே இது பண்ணல. ஸோ நல்ல ஒரு ஹேர் கேர் பண்ணுங்க. எந்த எண்ணெய் வேணா, நான் சொல்ற மாதிரி ஹோம் மேட் ஆயில் தான் அப்படின்லாம் இல்லை. நிறைய தேங்காய் எண்ணெய் கடையில் இருக்கு. தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்க வச்சிங்கனாலே கூட போதுமானது. ஸோ தேங்காய் எண்ணெய் மட்டும் கூட நீங்க வந்து வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து நமக்கு போதும். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா அப்படியே இப்படி வந்து ஒரு ஜென்டில் மசாஜ், ரொம்ப போட்டு பரப்பரன்னு எனக்கு ஒரே நல்ல முடி வளரணும்ட்டு பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி. அண்ட் பின்னாடியுமே வந்து நல்லா
இப்படி வந்து மசாஜ் கொடுங்க, லைக் சர்க்குலர் மோஷன்ல கொடுங்க. அப்பதான் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இதுவாகி உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஆகும். ஸோ இது இப்படி பண்ண முடியலன்னா நல்லா இப்படி தலையை இப்படி கீழே போட்டு இப்படி பரப்பரப்பரன்ட்டு அப்படியே சர்க்குலர் மோஷன்ல நீங்க தேய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு பன் பண்ணிடுங்க. நீங்க ஓவர் நைட் வந்து வைக்க முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஹேர் வாஷ் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 hours முன்னாடி ஹேர் ஆயில் வச்சுட்டு நல்லா விட்டுட்டு ஒரு 1 or 2 hours கழிச்சு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஷாம்பு மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நான் இப்போ ஓவர் நைட் விட்டேன். ஸோ இப்போவே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 15 minutes கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து யூஸ்வலி வந்துட்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு லைக் ப்ளோ ட்ரை பண்ண மாட்டேன். ட்ரை ஹேர் வந்து டூல் ஹீட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில். ஸோ நார்மலாக நம்ம ஃபேன் காற்றுலேயே வந்து ஹேரை வந்து காய விட்டுருவேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படியே. ஏன்னா நம்ம வந்து டெய்லி பேசிஸில் நிறைய யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் என்னோட இந்த ஹேர் ஸ்ட்ரைட் ஆகும், இங்கே அப்படியே கேர்லியாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் கேர்லி, இட்ஸ் ஆக்சுவலி வேவியாக இருக்கும் நமக்கு ஹேர் வந்து. இப்போ அப்படியே வெட்டாக இருக்குது நல்லாவே. அதுதான் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஹேர் வாஷுக்கு வந்துட்டு இந்த லாரியலோட லிஸ்ட் லிமிட்டட், லாரியல் ப்ரொஃபஷனல் இது. ஸோ இதில் லிஸ்ட் லிமிட்டட் இது வந்து ப்ரோ கெரட்டின். இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து லைக் ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஃப்ரிஸியான ஹேர்ன்றதுனால இது வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் மாஸ்க்கு வந்து அதே லாரியல் ப்ரொஃபஷனலோட லிஸ் அன்லிமிட்டெட் அப்படின்றதுல அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் வந்து அப்படியே ஃபேன் காற்றுலேயே இதை வந்து ஃபுல்லாக காய விட்டுருவேன். ஏன்னா நான் யூஸ்வலாக நான் மேக்கப் டுட்டோரியல்ஸ் எடுக்கிறேன், இல்லை உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுனாலே என்னோட வீடியோவில் இது வரைக்கும் கர்லி இது வரைக்கும் ஸ்ட்ரைட்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், இது வரைக்கும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு தான் காட்டுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஹீட் டூல் வந்து போடுறேன். அப்போ அதுக்கு முன்னாடி என்னோட முடியை காய வைக்கவும் நான் வந்து ஒரு ஹீட் டூல் வந்து ட்ரையர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன், ரொம்ப நம்ம முடிய டேமேஜ் பண்ணிக்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா அதுக்காக அதை அவாய்ட் பண்ணி நேச்சுரலாவே வந்து ட்ரை ஆக விட்டுறேன். ஸோ அதுதான் நான் பண்றதே. ஸோ நேச்சுரலாவே அப்படியே ஸோ நார்மலா ஃபேன் காத்துலேயே இதை காய வச்சிடுறேன். ஸோ அப்போ இந்த ஈரம் கொஞ்சம் இருக்கும் போதே நான் லாரியல் ப்ரொஃபஷனல் இதுதான் வந்து நான் பல வருஷமா. ஸோ இந்த ஷாம்பு கூட இதுல வந்து ப்ளூ கலர் வரும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் தானே, அந்த ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இது கொடுத்தாங்க, இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த சீரம் மட்டும் ரொம்ப வருஷமா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லிஸ் அன்லிமிட்டட் தான், அதோட வேரியன்ட் தான் இது. ஸோ இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரேட் எல்லாமே கேட்டீங்கன்னா இது அரௌண்ட் 800 வரும். ஸோ எனக்கு ஷுவரா தெரியல ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு. ஸோ எல்லாமே 800 900 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது 1001. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் இந்த மாஸ்க் மட்டும் 1K வருது. மீதி இது ரெண்டுமே 800 900 அந்த மாதிரி வருது. ஸோ இதில் நான் அப்புறமா ஹேர் வந்து ஸ்டைலிங் லைக் ஹேர் ஸ்டைல் கேர்ள் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்போ அந்த டைம்லேயும் கொஞ்சம் போடுவேன். இப்போவும் கொஞ்சம் ஈரத்துலேயே போட்டுக்க, ரொம்ப கம்மியாக தெரியுதுங்களா, ரொம்ப கம்மியாக எடுத்து இது பண்ணி என்னோட ஹேரில் லைக் ரூட்டில் போடக்கூடாது, அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹாஃப் ட்ரையில் நான் இது வந்து ஒரு 15 minutes இந்த ட்ரை லைக் டவலில் தான் கட்டியிருந்தேன். ஸோ அதனால தான். ஸோ ரொம்ப ஈரம் இருக்கும்போது சொதன்னு இருக்கும்போது இல்லை. அண்ட் நான் ஒரு பம்ப் கூட முழுசாக எடுக்கல, ரொம்ப கம்மியாக தான் எடுத்து இது பண்ணியிருந்தேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்ககிட்ட நீங்க வந்து இவ்வளோ லைக் எக்ஸ்பென்சிவாக தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது கைஸ். உங்ககிட்ட எது இருக்கு, லைக் சீரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாயிலையுமே வந்து நமக்கு சீரம் லைக் லிவியான் ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே கிடைக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். லாரியல்லையும் இன்னொரு வேரியன்ட் கூட இருக்கு, அது கூட ஷாம்பூ சீரம் மாஸ்க் எல்லாமே அதில் இருக்கு, அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது ஷாம்பு செட் ஆகும். என்னோட ஹேருக்கு என்னோட டெக்ஸ்சருக்கு ஆக்சுவலி கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க ஹேர் எப்படி இருக்கு, நேச்சுரலா இருக்குன்னா நேச்சுரலா நீங்க சீயக்கா போட்டு குளிக்கிறீங்கன்னா கூட அது கூட போட்டு குளிங்க. எல்லாமே உங்க சாய்ஸ் தான். ஸோ இதுதான் நான் பண்றது பேசிக்கா ஹேர் கேர். இந்த மாஸ்க் அப்படின்னும் போதும் ஷாம்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஷாம்பு வச்சு 2 டைம் ஹேர் வாஷ் பண்றேன். அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் போட்டு 5 to 10 minutes அப்படியே தலையில ஃபுல் ஹேர் ஃபுல்லா போட்டுட்டு நான் அப்படியே ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு கண்டிஷனர் மாதிரி தான் அது. ஸோ போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட போறீங்க.
ஸோ உங்கள் ஹேர் வந்து நல்லா சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா இதுவாகிடும். இதுவுமே வந்து ரொம்ப வேவியாக தெரியாமல் ஓரளவுக்கு இதுவாக தெரியும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு ஃப்ரிஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ இதில் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது எப்படின்னு வீடியோ வேணும், இல்லை கேர்ள் பண்ணுறது எப்படி வீடியோ வேணும், அது செல்ஃபா அப்படின்னா வேணா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் நைட் ஸ்கின் கேர் அண்ட் ஸ்கின் கேர்னா என்ன, யார் பண்ணணும், எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.